நேற்று நான் என்னோட கிளைண்ட்டிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாங்க, நீங்கள் ரொம்ப சூப்பரான மாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, இதை வந்து நீங்கள் என் வீட்டில் சொல்ல முடியுமா, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து நான் அவங்ககிட்ட மட்டும் இல்லை, நிறைய விமென்கிட்ட பார்க்குறேன். ஏன்னா நானுமே அந்த மாதிரி தான் இருந்தேன். நம்ம எவ்வளோ பண்ணுறோம், பட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்களே. ஸோ இதை யாராவது வந்து சொல்ல மாட்டாங்களா, நமக்காக யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்னு. பட் நான் எப்படி சேஞ்ச் ஆனேங்கிறது தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நம்மளோட செல்ஃப் டாக்கை மாற்றணும், நம்மளோட எனர்ஜியை மாற்றணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் நேற்று என்னோட கிளைண்ட்டிட்ட சொன்னது அதுதான். நீங்கள் வந்து எதுவும் பேசக்கூட வேண்டாம். நீங்கள் எப்போ உங்களை பிலீவ் பண்ணுறீங்களோ, நீங்கள் எப்போ உங்களை நிறைய ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ, உங்களை பற்றின நல்ல ஐடியாஸ் வந்து உங்கள் மைண்டில் ரன் ஆக ஆரம்பிச்சிது, உங்கள் செல்ஃப் ஒர்த் ரேஸ் ஆகுது, உங்கள் செல்ஃப் எஸ்டீம் ரேஸ் ஆகுது, நீங்கள் உங்களை பார்க்குற விதம் ரேஸ் ஆகுது, நீங்கள் உங்களை ரெஸ்பெக்டோடு நடத்தும் போது மற்றவங்க அந்த எனர்ஜியை தானாக அப்சர்வ் பண்ணுவாங்க, தானாக வந்து வெளியில் இருக்கிறவங்க மாறுவாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து நான் நிறைய விமனுக்கு சொல்கிறது. நம்ம நிறைய பண்ணுவோம், ஆனால் மற்றவங்க வந்து நம்மளை பார்க்கணும், நம்மளை சொல்கிறத கேட்கணும், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பட் அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே உங்கள் லைஃப் ஓடிக்கிட்டே இருக்காமல் நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணணும். உங்களை ஒரு எம்பவர்ட் விமனாக நீங்கள் மாற்றும் போது வெளியில் எல்லாமே மாறுங்க. என் லைஃப்பில் நான் அதை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை எப்படி மாற்றணுங்கிறதும் நான் நிறைய வீடியோஸில் போடுறேன். நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் செல்ஃப் டாக்கை மாற்ற ஆரம்பிங்க. ஓகேவா? தேங்க்யூ.